அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேருந்து பார்த்து ஒவ்வொரு தலைப்பாக போட்டிருக்கேன். நேற்று வரைக்கும் நான் ஒருமை பன்மை அறிதல் வரைக்கும் போட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம வேர்ச்சொல் பார்க்கலாம். வேர்ச்சொல்லுன்றது என்னென்னா, தமிழில் வினைச்சொல் இருக்குது இல்லையா, செயலுக்குரிய சொற்கள். அந்த சொல்லினுடைய அடிப்பகுதி தான். அதாவது வினையடின்னு சொல்லுவாங்க, அதை அடிச்சொல்னு சொல்லுவாங்க, பகுதின்னு சொல்லுவாங்க. இது வேர்ச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா, எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வினைமுற்று எடுத்துக்கலாம். இங்கே நான் வந்தாள்ன்ற வினைமுற்று எடுத்துகிட்ருக்கேன். இது ஆண்பாலாக இருந்தால் வந்தான்னு வரும், பெண்பாலுக்கு வந்தாள்னு வருது. பலர்பாலாக இருந்தால் வந்தார்னு வரும். ஒன்றன் பாலில் வந்தது அப்படின்னு வரும். பலவின் பாலில் வந்தன அப்படின்னு வரும். அப்படி வரும்போது எல்லாத்துக்குமே அதனுடைய வேர்ச்சொல் என்னென்னா வாதான். அது எந்த திணையாக இருந்தாலும் எந்த பாலாக இருந்தாலும் அது வேர்ச்சொல் வாதான். அதில் இங்கே பார்த்திங்கன்னா வந்த பெயர் எச்சமாக இருக்குது, அதுக்கும் வேர்ச்சொல் வாதான். வந்து அதுக்கும் அது வினையச்சம், அதுக்கும் வேர்ச்சொல் வாதான். அப்போ வினையாளனையும் பெயர் வந்தாலுமே வந்தவள், வந்தவள், வந்தவர் இது மாதிரி வரும். வினையாளனையும் பெயர் அப்படி வந்தாலுமே அதுலேயும் வேர்ச்சொல் வாதான். தொழில் பெயராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வருதல், அதுக்கும் வேர்ச்சொல் வாதான். அப்போ வேர்ச்சொல் எப்படி இருக்கணும்னா, அந்த செயல் எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி அமையும். இதுதான் வேர்ச்சொல்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ போனான்னா போ வரும், பார்த்தான்னா பார் வரும், தூங்கினான் வந்தால் தூங்கு அப்படின்னு வரும். அதுதான் வேர்ச்சொல், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு நிற்பீங்க. வினைமுற்றாக இருந்தாலும் பெயரெச்சம் வந்தாலும் வினையச்சம் வந்தாலும் வினையாளனின் பெயர் தொழில் பெயர் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன செயல்னு பாருங்கள். அதை எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிடுற மாதிரி சொல்லுங்கள். அதுதான் வேர்ச்சொல். இப்போது இங்கே வான்றது தான் வேர்ச்சொல். அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இதுலேருந்து வினைமுற்றிலேருந்து பெயரெச்சத்துலேருந்தெல்லாம் வேர்ச்சொல்லேருந்து எப்படி இதெல்லாம் வருது அப்படின்றத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்காம இருந்தால் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.